முழுக்களை குறிப்பதற்கு இசட் என்ற எழுத்தினை முதலில் பயன்படுத்தியது ஜெர்மானியர்கள் ஆவர். ஏனெனில் ஜெர்மன் மொழியில் சாலன் என்ற சொல்லானது எண் என பொருள்படும். 0 என்பது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. ஆகையால் அதற்கு குறியீடு ஏதும் இல்லை. இயல் எண்கள் மிகை முழுக்கள் எனவும் முழு எண்கள் குறையற்ற முழுக்கள் எனவும் அழைக்கப்படும். மிகை மற்றும் குறை எண்களின் தொகுப்பானது குறியீட்டு எண்கள் என்று அழைக்கப்படும். மேலும் குறியீட்டு எண்களை திசை எண்கள் என்று அழைக்கப்படும். குறியீடு இல்லாத எண்கள் மிகை எண்களாக கருதப்படும். எடுத்துக்காட்டாக எண் 5 என்பதை +5 என்று எழுதலாம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்திய கணித மேதை மற்றும் வானியல் நிபுணரான பிரம்மகுப்தர் தனது பிரம்மஸ்புட சுத்தாந்தா என்ற நூலில் பூஜ்ஜியம் மற்றும் குறை முழுக்கள் குறித்து தெளிவான கருத்துக்களை வழங்கியுள்ளார். முழுக்களின் கூட்டல் சமணி 0 ஆகும். முழுக்களின் பெருக்கல் சமணி 1 ஆகும். இப்போ எடுத்துக்காட்டு கூட்டுக கொடுத்துருக்காங்க. -40 கூட்ட போகிறோம் +30. இப்போ கூட்டையில் பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. அப்போ -40லேருந்து 30 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். அப்போ பெரிய நம்பருக்குள்ள சைன் வந்து -10. அடுத்து 2ஆவது சமம் பாருங்கள். 60 கூட்டல் சிம்பிள் -50 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் பெருக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சைனில் -50 கிடைக்கும். இப்போ 60ல் 50 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 10. பெரிய நம்பருக்கு உள்ள சைன் வந்து என்னது? +10. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். -70 -12 கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கூட்ட போகிறோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆயிரும். அப்போ -70 -12 = கூட்டினா என்ன கிடைக்கும்? 82. இப்போ லைக் சைனு இப்போ கூட்டலுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். கூட்டல் இது பெருக்கலுக்குள்ள இது ப்ராப்பர்ட்டி. இப்போ லைக் சைனு ரெண்டுமே மைனஸ் இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே சைன் தான் வரும். மைனஸ் கூட்டையில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசல்ட்டில் மைனஸ் தான் போடுவோம். ++, நம்ம கூட்டையில் என்ன பண்ணுவோம்? போடுவோம். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குள்ளே சைனை போடுவோம். இதே மாதிரி பெருக்கல் பார்த்தோம்னா ரெண்டுமே மைனஸ். நம்ம பெருக்கல் என்ன கிடைக்கும்? ரிசல்ட்டில் நம்மளுக்கு ப்ளஸ் கிடைக்கும். சரியா? ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸை பெருக்கல என்ன கிடைக்கும்? மைனஸு. அதே மாதிரி ஒரு மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கல நம்மளுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு ப்ளஸ் தான் ரிசல்ட்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். -70 -12 சொல்லிட்டோம். ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்னது? -82 கிடச்சிருச்சு. அடுத்து 103 + 39 கூட்டினாலும் நம்மளுக்கு என்னது? ரெண்டுமே ப்ளஸ். அதனால் கூட்டி 142 கிடைக்கும். அடுத்து கழித்தல் கொடுத்துருக்காங்க. -70 கழிக்க போனால மைனஸ் சைனு. அடுத்து -40 இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கலாம் மைனஸையும் பெருக்கலாம் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் கிடைக்குமா? 70 + 40 110. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? -20லேருந்து -12 கழிக்க கொடுத்துருக்காங்க. -20 ஆல்ரெடி கழிக்கன்னு சொன்னால ஒரு மைனஸ் வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 12 கொடுத்துருக்காங்க. -12 -20 இங்கே மைனஸ் பெருக்கல ப்ளஸ் ஆயிரும் 12. அப்போ சப்ராக்ட் பண்ணால் 8. பெரிய நம்பருக்குள்ள சைன் என்னது? மைனஸ். அடுத்து மதிப்பை காண்க கொடுத்துருக்காங்க. -35 × -11 கொடுத்துருக்காங்களா? அப்போ மைனஸ் பெருக்கல ப்ளஸ் ஆயிரும். 35 11 பெருக்கனா என்னது? 385. அடுத்து 96 -20 கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் பெருக்கல மைனஸில் கிடைக்கும். அப்போ 96ஐயும் 20 பெருக்கனா என்னது? -1920 கிடைக்கும். அடுத்து -5ஐயும் 12ஐயும் பெருக்க போகிறோம். அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் பெருக்கல என்ன கிடைக்கும்? -12 5 60. அடுத்து வந்து ப்ளஸ் டேர்ம் தான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கிது? 75. அப்புறம் அதாவது பெருக்கையில் எந்த நம்பரோடவும் 0 பெருக்கினா என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். 999 0 பெருக்குனா 0.